அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய புண்ணிய நாமத்தினாலே சத்தியவசன நிகழ்ச்சியை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த சத்தியவசன நிகழ்ச்சிக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த நிகழ்ச்சியை அநேகர் பார்க்கும்படியாக நீங்கள் அறிமுகப்படுத்தும்படி மிகவும் தாழ்மையோடு வேண்டுகிறோம். சத்தியவசன நிகழ்ச்சி என்பது வசனத்தை மையப்படுத்தி, வசனத்தை உயர்த்தி காண்பித்து, கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய சபையை கட்டி எழுப்புகிற ஒரு அருமையான ஒரு ஊழியமாகும். இந்த ஊழியத்தில் ஈடுபடுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். உங்கள் கடிதங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். நீங்களும் தொடர்ந்து எங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். இன்றைக்கு சங்கீதக்காரனாகிய தாவீதின் வாழ்வையில் இருந்து பல சத்தியங்களை நாம் தொடர் செய்திகளாக நாம் கற்று கொள்ள ஆவியானவர் உதவி செய்வாராக. அருமையானவர்களே, இந்த செய்திகள் எல்லாம் ஆண்டவருடைய ஆவியானுடைய ஒத்தாசையினாலே நம்முடைய நடைமுறையின் வாழ்வுக்கு அடிப்படையாக பயனுள்ளதாக அமையத்தக்கதாக இதை நாங்கள் சொல்ல ஆயத்தப்பட்டு ஜெபித்து இதை செய்து கொண்டு வருகின்றோம். இன்றைக்கு சங்கீதக்காரனாகிய தாவீதின் வாழ்க்கையிலிருந்து ஒரு முக்கியமான செய்தி. அது என்ன செய்தி என்றால், வீழ்ச்சி அடைந்தவர்களை பற்றி நம்முடைய அணுகுமுறை என்ன? வீழ்ச்சி அடைந்த மக்கள் அநேகர் உண்டு, வீழ்ச்சி அடையாதவர்கள் வெகு சிலர் என்று சொல்லலாம். உலகத்தில் மனிதர்களாய் பிறந்த நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்திலே வீழ்ச்சி அடைகிறோம். சிலர் பண விஷயத்திலே வீழ்ச்சி அடைந்து விடுகிறார்கள், சிலர் ஒழுக்கத்திலே வீழ்ச்சி அடைந்து விடுகிறார்கள், சிலருடைய வாழ்க்கையிலே வார்த்தைகளின் தடுமாற்றத்திலே வீழ்ச்சி அடைந்து விடுகிறார்கள், சிலர் தங்களுடைய கைகளில் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதிலே வீழ்ச்சி அடைந்து விடுகிறார்கள். சிலருடைய வாழ்க்கையிலே அவர்கள் உண்மையை பொய்யாக்குகிறார்கள், பொய்யை உண்மையாக்கி இவ்வாறு வீழ்ச்சிக்குள்ளே கடந்து போகிறார்கள். வீழ்ச்சிகள் நம்முடைய மனித வாழ்க்கையிலே வருவதற்கு ஏராள வாய்ப்புகள் உண்டு. இதனால் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் ஜெயங்கொள்ளுகிறவனுக்குரிய கிரீடம் என்று சொல்லி வெளிப்படுத்துகிற விசேஷத்திலே அந்த ஜெயங்கொள்ளுகிறதை குறித்து அநேக காரியங்களை நம்முடைய ஆண்டவர் அங்கு சொல்லி வைத்திருக்கிறார். சபைகளுக்கு சொல்லப்பட்ட அந்த காரியங்களிலே ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு இது கொடுக்கப்படும் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, ஜெயங்கொள்ளுகிற வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. வீழ்ச்சி அடைகிற வாழ்க்கை அல்ல, ஜெயங்கொள்ளுகிற வாழ்க்கை. ஆனால் இன்றைக்கு நம்முடைய மனசாட்சியை தொட்டு தேவ சன்னிதானத்திலே நம்மை அலசி பார்த்தால் எத்தனையோ இடங்களில் நீங்களும் நாமும் வீழ்ச்சி அடைந்திருக்கிறோம். நீங்கள் என்னை நல்லவர்கள் என்று எண்ணலாம், நான் உங்களை நல்லவர் என்று எண்ணலாம். ஆனால் நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையை தேவ சமூகத்திலே திறந்த மனதோடு பார்த்தால் நம்முடைய தடுமாற்றங்கள், அசைவுகளை எண்ணி நாம் காணும்போது வேதனைப்படுகிறோம், கண்ணீர் விட்டு அழுது விடுகிறோம். மனிதனுடைய சுவாபம் என்ன? மற்றவருடைய வீழ்ச்சியே பற்றி பேசி கொண்டிருப்பார்கள். கோழியானது குப்பை மேட்டிலே நின்று தன் காலை வைத்து கிளறி பழைய குப்பைகளை கிளறுவது போல சிலருக்கு இப்படிப்பட்ட வரங்கள் இருக்கிறது. மற்றவர்களுடைய பிரச்சனையே கிளறி கிளறி மணிக்கணக்காய் பேசி கொண்டிருப்பார்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் சொன்னார், உன் கண்களிலே உத்தரம் இருக்கிறது, மற்றொரு கண்களிலே உள்ள துரும்பை நீ பார்க்கிறது என்ன என்று சொன்னார். அப்படியானால் அநேகர் தங்களுடைய கண்களிலே உத்தரம் இருப்பதனால்தான் மற்றவர்களை குறித்து சரியாய் பார்க்க முடியாத நிலையில் இருக்கிறோம். ஆகவே மற்றவர்களை குறித்து விமர்சிக்கும் போது, நியாயந்திருக்கும் போது கொஞ்சம் பயப்பட வேண்டும். நாம் மற்றவர்களை சுட்டி காண்பிக்கும் போது நம்முடைய விரல்களெல்லாம் மற்றவர்கள் நம்மை சுட்டி காண்பிக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம் அல்லவா? ஆகவே அருமையானவர்களே, இன்றைக்கு வீழ்ச்சி அடைந்தவர்களை பற்றி சங்கீதக்காரனுடைய அணுகுமுறையை நாம் கற்றுக்கொள்ள ஆவியானவர் உதவி செய்வாராக. முதலாவதாக, வீழ்ச்சி அடைந்தவர்களை பற்றி நாம் என்ன செய்ய வேண்டும்? 2 சாமுவேல் முதல் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 20வது வாக்கியத்திலே அங்கு இங்கு வேத வசனம் இப்படி சொல்கிறது, நான் வாசிக்கிறேன்.
பெலிஸ்தரின் குமாரத்திகள் சந்தோஷப்படாதபடிக்கு, விருத்து சேதனம் இல்லாதவருடைய குமாரத்திகள் கழிகூறாதபடிக்கு அதை காற்பட்டணத்திலே அறிவியாமலும் அஸ்கலோன் வீதிகளில் பிரஸ்தாபப்படுத்தாமலும் இருங்கள் என்று சொல்லப்படுகிறது. 2 குறிப்புகள் அங்கு வருகிறது. ஒன்று அறிவியாமல் இருங்கள், இன்னொன்று பிரஸ்தாபப்படுத்தாமல் இருங்கள். இங்கே சவுல் ராஜாவின் வீழ்ச்சியும் யோனத்தானின் மரணமும் அங்கு சொல்லப்படுகிறது. ஆகவே சவுல் ராஜாவினுடைய வீழ்ச்சி இஸ்ரவேலினுடைய வீழ்ச்சி ஆகும். சவுலும் அவனுடைய குமாரனும் மடிந்து போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுடைய தலைமையின் கீழாக தோற்று போனார்கள் பெலிஸ்தர் இடையிலே. அந்த சூழ்நிலையிலே சங்கீதக்காரனாகிய தாவீது அவர்களை பற்றி பாடும்போது அழகாய் பாடுகிறார். என்ன பாடுகிறார் என்றால், அவருடைய வீழ்ச்சியை நீங்கள் அறிவிக்க கூடாது, பிரஸ்தாபப்படுத்தக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. அங்கு 2 சாமுவேல் 1:19 பாருங்கள். இஸ்ரவேலின் அலங்காரம் உயர்ந்த ஸ்தானங்களின் அதமாயிற்று, பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்கள். இங்கே பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்கள். இந்த விழுந்து போனார்கள் என்கிற வார்த்தையிலிருந்து நான் எடுக்க விரும்புகிறேன். சவுலும் யோனத்தானும் இஸ்ரவேல் ஜனங்கள் விழுந்து போனார்கள். அந்த விழுந்து போன அந்த செய்தியை அறிவிக்காமலும் பிரஸ்தாபப்படுத்தாமலும் இருங்கள் என்று சொல்லப்படுகிறது. அறிவியாமல் இருங்கள் என்றால் இதை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளாமல் இருங்கள் என்று சொல்லி பொருளாகும். பிரஸ்தாபப்படுத்தாமல் இருங்கள் என்றால் அது நம்முடைய நடைமுறை தமிழில் சொன்னால் அதை விளம்பரப்படுத்தாமல் இருங்கள் என்று பொருளாகும். அருமையான என் சகோதர சகோதரிகளே, தாவீதினுடைய மனப்பான்மை என்ன? அவருடைய வீழ்ச்சியை நாம் அறிவியாமலும் பிரஸ்தாபப்படுத்தாமல் இருங்கள். அவருடைய வீழ்ச்சியை அறிவித்தால், அவருடைய வீழ்ச்சியை பிரஸ்தாபப்படுத்தினால் என்ன நடைபெறும்? அந்த வீழ்ச்சிகள் மக்கள் மத்தியிலே பரவும். அதன் மூலமாக ஆண்டவரின் நாமம் தூஷிக்கப்படுமே என்கிற எண்ணத்தில் அவர் சொல்லியிருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மோசே தேவனுடைய சமூகத்திலே திறப்பில் நின்று ஜெபிக்கும் போது இப்படி சொன்னார், ஆண்டவரே, இந்த ஜனங்களை நீர் கைவிடுவீர் என்றால் மற்ற ஜனங்கள் என்ன எண்ணுவார்கள்? ஆண்டவர் கானானுக்கு அழைத்து போவேன் என்று சொல்லிவிட்டு வனாந்தரத்திலே கொன்று போட்டாரே என்று சொல்லி உம்மை குறித்து அவர்கள் தூசிப்பார்களே என்று சொல்லி அந்த கோணத்திலே அவர் ஜெபித்தார் அல்லவா? அதே விதமாகத்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார். இங்கே சவுல் வீழ்ச்சி அடையவில்லை என்று சொல்லவில்லை, வீழ்ச்சி அடைந்தார். அந்த வீழ்ச்சியை நாம் அறிவியாமலும் பிரஸ்தாபப்படுத்தாமல் இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையை நம்மை வேத வசனத்தின் அடிப்படையில் தற்பரிசோதனை செய்து பார்ப்போம். நாம் எத்தனை முறை மணிக்கணக்காக, நிமிட கணக்காக, நாள் கணக்காக வீழ்ச்சி அடைந்தவர்களை பற்றியே பேசி வருகிறோம். சிலர் வீழ்ச்சி அடைந்தவர்களை பற்றியே பத்திரிகையிலே எழுதி கொண்டிருக்கிறார்கள். சிலர் வீழ்ச்சி அடைந்தவர்களை பற்றியே மேடையிலே பேசி கொண்டிருக்கிறார்கள். சிலர் வீழ்ச்சி அடைந்தவர்களை பற்றியே உரையாடி கொண்டிருக்கிறார்கள். பழைய நாட்களிலே 2 விசுவாசிகள் சேர்ந்தால் அவர்கள் கர்த்தரை பற்றி பேசுவார்கள். இப்போது 2 விசுவாசிகள் சேர்ந்தால் மற்றவருடைய குறையை பற்றி பேசுகிறார்கள். பழைய நாட்களில் 2 ஊழியர்கள் அவர்கள் சேர்ந்தால் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பார்கள். இப்போது 2 தேவ ஊழியர்கள் இணைந்தால் அவர்கள் 3வது ஊழியரை பற்றி மணிக்கணக்காக உரையாடி அவர்கள் பகிடி பேசுகிற நிலையிலே காணப்படுகிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு எச்சரிப்பாக வருகிறது. அந்த வீழ்ச்சியை மற்றவர்களுக்கு அறிவியாமலும் பிரஸ்தாபப்படுத்தாமலும் இருங்கள். இந்த சத்தியவசன நிகழ்ச்சிக்காக நான் இந்த திருமறை வேத பாடங்களை ஆயத்த பண்ணி ஜெபிக்கும் போது இந்த வசனத்தை படித்த போது நான் அழுதேன். ஏனென்று சொன்னால், ஐயோ, அறிவியாமல் பிரஸ்தாபப்படுத்தாமல் இருங்கள் என்கிற வார்த்தையை எந்த அளவுக்கு நான் கை கொண்டேன், எந்த அளவுக்கு கடைபிடித்தேன் என்று எண்ணும்போது எனக்குள்ளே தேவ பயமானது பிடித்து கொண்டு என்னை உணர்த்தி நான் உள்ளம் உடைந்து ஜெபித்தேன். ஆகவே தான் அனுபவத்தில் சொல்கிறேன், தயவு செய்து வீழ்ச்சி அடைந்தவர்களை பற்றி நீங்கள் பிரஸ்தாபப்படுத்தாமலும் அறிவியாமல் இருங்கள். அப்படியானால் வீழ்ச்சி அடைந்ததை பற்றி ஒன்றுமே சொல்லக்கூடாதா என்ற ஒரு கேள்வி எழும்பலாம். வேத வசனத்திலே அழகாக சொல்லப்படுகிறது. 1 சாமுவேல் 16:1 சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி தான் சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். சவுலுடைய ஒவ்வொரு பிரச்சனையிலும் சாமுவேல் கூட இருந்து தீர்க்கதரிசனங்களை சொல்லி அவரை தேவனுடையக்குள்ளே வழி நடத்தினார். ஆனால் சாமுவேல் சொன்ன தேவ வார்த்தைகளை 100க்கு 100% அவர் கீழ்ப்படியாதபடி அவர் என்ன செய்தார் என்றால், கொஞ்சம் கீழ்ப்படிந்தார், கொஞ்சத்தை மீறினார், கடைசியாக கீழ்ப்படியாமலே விழுந்து போனார்.
அப்படி விழுந்து போது ஆண்டவர் சொன்னார், சாமுவேல் வழியாக சவுலிடத்திலே சொன்னார், கர்த்தர் உன்னை புறக்கணித்து தள்ளிவிட்டார், உன்னை காட்டில் என் இருதயத்துக்கு உத்தமான ஒருவனுக்கு இந்த ஸ்தானத்தை கொடுத்து நான் ராஜாவாக்குவேன் என்றார். என்ன நடந்தது பாருங்கள். சவுல் ராஜாவை ஆண்டவர் புறக்கணித்து தள்ளிவிட்டார் என்று சாமுவேல் அறிந்து கொண்ட போது 1 சாமுவேல் 16:1 சொல்கிறது, சாமுவேல் சவுலுக்காக துக்கித்து அழுதானாம். துக்கித்து அழுதான். ஒரு தகப்பன் தன் முதல் மகன் மரணத்திலே எவ்வாறு துக்கித்து அழுவானோ அதே போல சவுல் ராஜாவுக்காக துக்கித்து அழுது கொண்டிருந்தான். அப்போதுதான் கர்த்தர் சொன்னார், ஏன் இவ்வாறு துக்கித்து கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய தைல கொம்பை நிரப்பி கொண்டு வா, இதோ ஈசாயின் வீட்டுக்கு நான் அனுப்புகிறேன் என்று சொல்லி அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி அனுப்பினார். அருமையானவர்களே, ஆகவே சாமுவேல் செய்தது போல விழுந்தவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் நிற்கிற நாம் விழாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே மனிதர்களாகிய நாம் விழுவதற்கு எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்கிறது. தேவ கிருபையும் தேவ தயவும் தேவனுடைய உன்னதமான பாதுகாப்பு இருப்பதினால்தான் நானும் நீங்கள் விழாமல் நிற்கிறோமே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அது சுத்தமாக தேவனுடைய கிருபையாகும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே வீழ்ச்சி அடைந்தவர்களை வீழ்ச்சியிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வரக்கூடிய அந்த திருப்படியிலே ஈடுபட வேண்டும். நாமும் விழாதபடி அவர்களை வீழ்ச்சியிலிருந்து கொண்டு வர அழைக்கப்படுகிறோம். நம்முடைய ஆன்மீக ஸ்தானத்திற்கு அவர்களை கொண்டு வரக்கூடிய நிலையிலே நாம் மாற நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். யாக்கோபு நிருபம் 5ஆம் அதிகாரம் 19-20 வாசித்து பாருங்கள். அங்கு மிக அழகாக தேவ வசனம் மிக அழகாக சொல்கிற ஒரு காரியம் இதுதான். என்ன வசனம் என்று சொன்னால், அங்கு சொல்கிறது, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால் தப்பி போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். அப்படியானால் ஒரு விசுவாசியானவன் சத்தியத்தை விட்டு விலகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சத்தியம் என்றால் 2 பொருள். ஒன்று, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பேர் சத்தியம். 2வது, ஆண்டவருடைய வசன போதனைக்கு பேர் சத்தியம். இன்றைக்கு ஏராளமான கலப்பு உபதேசங்களும் கள்ள உபதேசங்களும் பெருகி கொண்டிருக்கிறது. நான் எப்போதும் என்னுடைய செய்தியை தேவ செய்தியை ஆயத்தப்படுத்தும் போது நான் ஜெபிப்பேன், ஆண்டவரே, நான் மக்கள் மத்தியிலே போதனையை கொடுத்து விடாதபடி என்னை தயவாய் காத்துக்கொள்ளும் என்று தேவ சமத்திலே நான் ஜெபிக்கிற பழக்க உடையவர். சத்தியத்தை விட்டு விலகி போவதற்கு மனிதர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது, விசுவாசிக்கு வாய்ப்பு இருக்கிறது, ஊழியனுக்கு வாய்ப்பு இருக்கிறது, சபைக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படியானால் கள்ள உபதேசம் அல்லது கலப்பு உபதேசம் என்றால் என்ன? வசனத்துக்கு நேராக நம்மை வளைக்கும்படி நம்மை திருப்புவோமானால் நாமெல்லாம் விசுவாசிகளாக உத்தமர்களாக தேவ மனிதர்களாய் மாறிவிடுவோம். வசனத்தை நம்முடைய சொந்த எண்ணங்களுக்காக, சொந்த லாபத்துக்காக, சொந்த இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக வசனத்தை நமக்கு தக்கதாக நாம் திருப்போமானால், வளைப்போமானால் வேத புரட்டனாக மாறிவிடுவோம். அருமையான என் சகோதர சகோதரிகளே, இப்படி சத்தியத்தை விட்டு விலகுகிற ஒரு பின்வாங்கி போனவனை ஆண்டவருக்குள்ளே திருப்பினால் அவன் திரளான பாவங்களை மூடுவான் என்று வேதம் சொல்கிறது. வேதத்தில் இன்னொரு வசனம் சொல்கிறது, அன்பானது திரளான பாவங்களை மூடும். அப்படியானால் அருமையான என் சகோதர சகோதரிகளே, ஒரு பின்வாங்கி போனவனை திருப்புவோமானால் அவன்தான் உண்மையான அன்புள்ளவன். அப்படியானால் வீழ்ச்சி அடைந்தவர்களை பற்றி அறிவியாமலும் பிரஸ்தாபப்படுத்தாமலும் இருங்கள். அவர்களுக்காக ஜெபியுங்கள். அவர்களை ஆண்டவருக்குள் மறுபடியும் சீர்படுத்த நீங்கள் முயலுங்கள். அப்படி செய்வீர்களானால் கிறிஸ்துவின் அன்பினாலே நிரப்பப்பட்டவர்கள் என்று பொருளாகும். ஆகவே முதல் போதனை என்ன? வீழ்ச்சி அடைந்தவர்களை பற்றி மற்றவர்களுக்கு அறிவியாமலும் அல்லது பிரஸ்தாபப்படுத்தாமலும் இருங்கள். நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி எழும்புகிறது, வீழ்ச்சி அடைந்தவர்களை பற்றி பிரஸ்தாபப்படுத்தாமலும் அறிவியாமலும் இருங்கள் என்று சொன்னால், ஒருவேளை கள்ள உபதேசம் உள்ளவர்கள் வசன உபதேசத்துக்கு விரோதமாய் வாழ்வுகளை பற்றி நாம் எச்சரிக்க கூடாதா? எச்சரிக்கலாம். அந்த உபதேசத்தின் தடுமாற்றங்களை விளக்கி சொல்வது தவறு கிடையாது. ஆனால் இன்றைக்கு அநேகர் உபதேசத்தை விளக்கி சொல்வதை விட்டுவிட்டு அந்த கபடான மக்களை குறித்தே மணிக்கணக்காய் சொல்கிற நிலையிலே காணப்பட்டு விடுகிறோம்.
ஆகவே தான் அருமையான உள்ளே வீழ்ச்சிகளை அடைந்தவர்கள் வீழ்ச்சிகளை குறித்து மற்றவர்களுக்கு பிரஸ்தாபப்படுத்தாமலும் அறிவியாமலும் இருங்கள். இரண்டாவது இன்னொரு குறிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த இடத்துல சங்கீதக்காரனாகிய தாவீது இன்னொன்றை சொல்கிறார். சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலே 21 சொல்கிறார், அங்கே பராக்கிரமசாலிகளுடைய கேடகம் அவமதிக்கப்பட்டது, சவுல் தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்படாதவர் போல அவர் கேடகம் அங்கே அவமதிக்கப்பட்டதே என்று சொல்லப்படுகிறது. இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சவுலுடைய வீழ்ச்சியை குறித்து இன்டைரக்ட்லி மறைமுகமாக சொல்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீதின் வார்த்தையை கவனமாய் பாருங்கள். சவுல் தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்படாதவர் போல. அப்படியானால் பொருள் என்ன? ஒரு காலத்திலே அவர் சாமுவேலால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட போது அவருடைய தலையை ஆண்டவர் உயர்த்தினார். அவர் தீர்க்க சொல்கிற நிலைப்பாட்டிலே இருந்தார். ஆனால் அதே மனிதன் வாழ்க்கையிலே ஆண்டவரை விட்டு தூரம் போனார். ஆண்டவருக்கு விரோதமாக வாழ ஆரம்பித்தார். வேதவசனம் சொல்கிறது, தேவனால் அனுமதிக்கப்பட்ட பொல்லாத ஆவி சவுலை கலங்க பண்ணியது. அந்த சூழ்நிலையிலே நடந்தது என்ன? பிற்காலத்திலே வழிநடத்தல் தேவனிடத்திலிருந்து கிடையாதனாலே தவறான இடத்தில் போய் எதிர்காலத்தை அறிய முற்பட்டான். அதனுடைய விளைவை பார்க்கிறோம். யுத்தத்தில் தோற்று போனான். தோற்றது மாத்திரமல்லாமல் அவன் ஆயுதத்தை வைத்து தற்கொலை பண்ணி கொண்டான். ஒரு ஆவியானவராலே அல்லது தேவனால் அபிஷேகம் பண்ணப்படாதவன் போல அவனுடைய பிற்கால வாழ்க்கை அமைந்ததை சூசகமாக இன்டைரக்ட்லி மறைமுகமாக சொன்னார். ஆகவே அருமையான உள்ளே நம்முடைய வாழ்க்கையில மிகுந்த ஞானமாக நம்முடைய வார்த்தைகளை கையாள பயன்படுத்தப்படுகிறோம். என்றைக்குமே வசனத்தை உயர்த்தி காண்பிக்க 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 மற்றவைகளெல்லாம் மறைந்து விடும். நம்முடைய வாழ்க்கையிலே வீழ்ச்சியை பேச 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 நம்முடைய வெளிச்சத்திலிருந்து நாம் விலகி செல்ல ஆரம்பிக்கிறோம். பதறான மக்களை குறித்து பேசி பேசி தேவனுடைய கிருபையும் வெளிச்சத்தை இழப்பதை காட்டிலும் வசனத்தையும் உண்மையும் உத்தமத்தை பேசி அதிலே நாம் வளர அழைக்கப்படுகிறோம். பிலிப்பியர் நிருபத்தில் ஒரு அருமையான வசனம் இருக்கிறது. எவைகளை குறித்தெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும் என்று பவுல் அழகாக எழுதுகிறார். பிலிப்பியர் நிருபமானது ஒரு மகிழ்ச்சி நிருபமாகும். சிறைச்சாலையில் இருந்து கொண்டு பவுலடிகளார் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து மிக ஞானமாக மிக தெளிவாக எழுதுகிறார். ஒரு சிறைச்சாலையில் இருந்து கொண்டு துன்பத்தின் மத்தியிலே எப்படி வாழலாம் என்பதை அவர் எழுதுகிறார். பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் 8 பாருங்கள். 4ஆம் அதிகாரம் 8 கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்பு உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளே சிந்திக்க வேண்டும். வேதத்திலே ஒரு வசனம் வருகிறது நீதிமொழியிலே, தீய நோக்கம் பாவமாம், தீமை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவா, நன்மை யோசிக்கிறவர்களுக்கு கிருபையும் சத்தியம் உண்டு. இங்கே பவுல் பிலிப்பியர் 4:8 சொல்கிறார், நல்லதே சிந்தி என்று சொல்கிறார். அப்படியானால் இங்கு இந்த 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோம் அல்லவா, அந்த வசனம் என்ன சொல்கிறது? சங்கீதக்காரன் இந்த சவுலுடைய வீழ்ச்சியை விலாவாரியாய் சொல்லாமல் ஒரே வாக்கியத்திலே அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்று சொன்னார், இதோ அபிஷேகம் பண்ணப்படாதவர் போல இந்த சவுலுடைய ஆயுதம் மாறி போயிற்றே என்று சொல்லி எழுதுகிறார். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை பாருங்கள். சவுல் தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்படாதவர் போல அவர் கேடகம் அவமதிக்கப்பட்டதே என்று 2 சாமுவேல் 1:21 சொல்கிறார். முதலாவது, வீழ்ச்சி அடைந்தவர்களை பற்றி பிரஸ்தாபப்படுத்தாமலும் அறிவியாமலும் இருங்கள். இரண்டாவது, வீழ்ச்சி அடைந்தவருடைய வீழ்ச்சியை குறித்து விலாவாரியாக அல்ல, அவர் சூசகமாக ஞானமாய் அங்கு வார்த்தைகளை கையாண்டதை பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்லாமல் இங்கே வேதவசனத்திலே நாம் தெளிவாய் கற்றுக்கொள்கிற ஒரு நிலைப்பாடு இதுதான். பிரியமானவர்களே, ஆகவே இந்த 2 குறிப்புகளை மனதில் வைத்து நாம் இன்றைக்கு பிரார்த்தனை செய்ய போகிறோம். பிரஸ்தாபப்படுத்தாமலும் அறிவியாமலும் இருங்கள். இரண்டாவதாக, அவர்களுடைய வீழ்ச்சிகளை குறித்து விலாவாரியாக அல்ல, ஞானமாய் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். பிரார்த்தனை செய்வோமா? ஜெபிப்போம். ஜீவனுள்ள பிதாவே,
வீழ்ச்சி அடைந்தவர்களை பற்றியே விலாவாரியாய் பேசி கொண்டிருக்கிற மக்கள் மத்தியிலே நாங்களும் அப்படிப்பட்டவர்களாய் மாறிவிடாதபடி ஆண்டவரே, கபடு உபதேசத்தையும் கள்ள உபதேசத்தையும் சரியாய் சுட்டி காண்பிக்கவும், ஆண்டவரே, வீழ்ச்சி அடைந்தவர்களுக்காக ஜெபிக்கவும், அவர்களை மறுபடியும் சத்தியத்தின் பாதையிலே கொண்டு வருகிற மக்களாக எங்களை மாற்றும். இன்றைக்கு இந்த செய்தினால் தொடப்பட்டு தங்களை சீரமைத்துக் கொள்கிற மக்களை ஆசீர்வதியும். என்னையும் காத்துக்கொள்ளும், எங்களையும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.